Hi friends, இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா மேட்ச் நம்பர் 22 IPL 2024 சென்னை சூப்பர் கிங் vs கொல்கத்தா நைட் ரைடர்ஸ்க்கு நடக்கக்கூடிய மேட்ச். இது சேப்பாக்கில் தான் நடக்குது. 8th ஏப்ரல் 7:30க்கு ஸ்டார்ட் ஆகுது. ஸோ நம்ம அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும். கடைசி 2 மேட்ச்சு சிஎஸ்கே ரொம்ப புவராக தான் ஆடினாங்க. அதை ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். ஏன்னா நம்ம சிஎஸ்கே ஃபேவராக பேசினா சப்போர்ட் கிடைக்கும் அப்படின்னு சொல்லக்கூடாது. பட் லாஸ்ட் 2 மேட்ச் ஃப்ளாப் ஆச்சு. இந்த மேட்ச் வந்து ரொம்ப க்ளோஸாக போகும். யார் வேணால் ஜெயிக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கும். அந்த 2 மேட்ச் மாதிரி சிஎஸ்கே ஆட மாட்டாங்க. கண்டிப்பாக ஹோமில் நல்லா ஃபுல் பவரோடு தான் வந்து ஆடுவாங்க. க்ளோஸாக போய் சிஎஸ்கே ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமாகவே இருக்கும். பட் கேகேஆர் ஃபார்ம் வைஸ் அவங்களோட டீம் வைஸ் பார்த்தா ரொம்ப ஸ்ட்ராங்காக தெரியுறாங்க. ஏன்னா ஆல்ரவுண்டரு இனிஷியல்லே வந்து பயங்கரமாக ஹிட் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் நல்ல பவர் பேக்காக வந்து பவுலிங் வச்சுருக்காங்க. பட் இருந்தாலும் ஹோம் கிரவுண்ட் அட்வான்டேஜ் சிஎஸ்கேக்கு இருக்கும். ஒரு 65% இங்கிட்டு இந்த சைடு பார்த்தோம்னா கொஞ்சம் வந்து பர்சன்டேஜை குறைச்சி வச்சுக்கலாம் கேகேஆருக்கு. ஸோ ஒரு 60-40 கூட வச்சுக்கலாம். பட் ஆனால் க்ளோஸாக மேட்ச் போகிறதுக்கு சான்ஸ் அதிகம். இது எதுக்காண்டி சொல்கிறேன்னா ஃபேப்லோனில் ட்ரேடுன்ற ஆப்ஷன் போயிட்டுருக்கு. ஈஸியான வின்னிங்ஸ் கிடச்சிருக்கு. கடைசியாக 2 மேட்ச்சுக்கு நான் கொடுத்துருந்தேன். 2மே வந்து ஈஸி வின்னு தான். விருப்பம் உள்ளவங்க ட்ரை பண்ணி பாருங்கள். அது டெலகிராம்லேயும் நான் வந்து ஷோ பண்ணுறப்போ உங்களுக்கு தெரியும். நம்ம சேனல்லையும் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். ஸோ அதே மாதிரி நம்ம டெலகிராமில் ஜாயின் பண்ணுறவங்க ஒரிஜினல் சேனல் செக் பண்ணி ஜாயின் பண்ணுங்கள். நிறைய பேத்துக்கு வந்து இது கொஞ்சம் இரிட்டேட்டாக கூட இருக்கலாம் டெய்லி சொல்கிற மாதிரி. பட் நான் எதுக்காண்டி சொல்கிறேன்னா நம்ம நேம்லேயே நிறைய ஃபேக் சேனல் ஆரம்பித்து அதில் நம்ம பல கோடி ரூபா ஜெயித்த மாதிரி ஸ்க்ரீன்ஷாட்டை போட்டு ஏமாற்றி உங்கள்கிட்ட அமௌண்ட் வாங்க வாய்ப்பு இருக்கும். அப்படி ஏமாந்தால் நம்ம பேரில் தான் வந்து அது விழும். அது ஒரு காரணம் தான். நீங்கள் ஏமாந்துடக்கூடாதுன்றது ஒரு காரணம் தான். அதை ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கோங்க. ஏன்னா தொடர்ந்து இந்த ஐபிஎல்லில் முன்னாடி நம்ம வின்னிங் கொடுத்தோம். அப்புறம் லாஸ் வந்தோடனே நானே ஸ்டாப் பண்ணேன். 4 மேட்ச் ஸ்மால் லீக்கேவும் நம்ம அந்த மாதிரி ஜென்யூனாக தான் வந்து ரன் பண்ணுறோம். ஒன்லி ஃப்ரீ டீம்ஸ் தான் கொடுக்குறோம். அதையும் புரிஞ்சுக்கோங்க. ஏன்னா இதுக்கு முன்னாடி உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். கிட்டத்தட்ட 4-5 மேட்ச்க்கு வந்து நம்ம டீமே கொடுக்க கிடையாது. நிறைய பேர் லாஸ் ஆனாலும் பரவாயில்ல கொடுங்க நீங்கள். ஆனால் நான் கொடுக்கல. அதை வந்து புரிஞ்சுக்கோங்க. அதனால தான் நான் டெலகிராமில் ஒவ்வொரு டைமும் டெலகிராம் ஜாயின் பண்ணுறது எப்படின்றத சொல்கிறேன். அதேமாதிரி நீங்கள் உள்ளே வந்தாலே உங்களுக்கு தெரியும். நம்மளோட டெலகிராமில் குபேரா ஃபேண்டசிக்கான டியோ எல்லாமே வந்து மார்க் பண்ணியிருப்போம். அதை கன்ஃபியூஸ் பண்ணிக்காமல் கரெக்டாக வந்து ப்ளே பண்ணுங்கள். ஒரு பிளேயரை செலக்ட் பண்ணி முடிஞ்ச அளவுக்கு நம்மளோட ஐடியாஸ் தான் கொடுக்குறோம். உங்களுக்கே தோணும். ஸோ டியோ பிக் பண்ணுறது ஒரு இது கிடையாது. கண்டிப்பாக உங்களாலேயே வந்து அதை பிக் பண்ண முடியும். எல்லா வின்னிங்ஸுமே நம்ம போஸ்ட் பண்ணியிருப்போம் குபேராவுக்கு. ஸோ இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஈஸியாக இருக்கும். ஸோ 2K ஃபேண்டசி ரெஃபரோட பயன்படுத்திக்கோங்க. ஒரிஜினல் சேனல்ன்றது செக் பண்ணி ஜாயின் பண்ணுங்கள். அந்த சிஎஸ்கே கேகேஆர் மேட்ச்லேருந்து நம்ம ஸ்மால் லீக்ன்றது கொடுப்போம். கண்டிப்பாக வின்னிங்ஸ்ன்றது கொடுப்போம். நம்பிக்கையோட வந்து திருப்பி ஸ்டார்ட் பண்ணுவோம். ஒரு 4-5 மேட்ச் ஸ்டார்ட் ஆகலை. பட் இன்னும் எவ்வளவோ மேட்சஸ் இருக்குது. நம்மளோட கான்செப்ட் என்னென்னா வின்னிங் முடிஞ்ச அளவுக்கு கொடுக்கணும். ஒரு 3க்கு 2வது வின்னிங் கொடுக்குன்ற காம்பினேஷன் யோசனையில் தான் நான் வந்து இருக்கேன். அதனால தான் ஸ்டாப் பண்ணிட்டேன். ஸோ அந்த மேட்சஸுமே வந்து ரொம்ப ஓவராலாக கொடுக்கல. பட் லக் இல்லை. அது வந்து உண்மை. லக் இல்லைனா நம்ம ஸ்டாப் பண்ணி தான் ஆகணும். எதாக இருந்தாலும் திருப்பி நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். அது வந்து எந்த ப்ராப்ளமும் இல்லை. ஸோ மறுபடியும் சொல்கிறேன், ஒரிஜினல் சேனல் செக் பண்ணி ஜாயின் பண்ணுங்கள். நம்ம ஒன்லி ஃப்ரீ டீம்ஸ் தான் கொடுக்குறோம். பெரிய அளவில் கிராண்ட் லீக் ஜெயிச்ச மாதிரிலாம் நம்ம எந்த ஒரு போஸ்ட்டும் போடல. அதேமாதிரி யாரும் நம்ம நேமை யூஸ் பண்ணி அமௌண்ட்டு கேட்டால் முடிஞ்ச அளவுக்கு ஃபுல் எஃபர்ட் போட்டு தான் வந்து நம்மளும் வீடியோஸ்ன்றதை மேக் பண்ணுறோம். ஸோ அதை வந்து கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க. நான் ஆல்ரெடி முன்னாடியே சொல்லியிருக்கேன். நம்ம இடையில ஒரு ஸ்ட்ரைக் வாங்கிட்டோம். ஸோ அதனால் யூடியூப் அல்காரிதம் படி நம்மளோட வீடியோஸை கொண்டு போகாது. அதுதான் வந்து ஒரு ரீசனு. அது நிறைய பேருக்கு புரியலை. ஸோ நான் தெளிவாக அதையும் வந்து சொல்லியிருக்கேன். ஸோ அதை பற்றி பேச வேண்டாம். இப்போது சிஎஸ்கே vs கேகேஆர் ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து நம்ம பார்ப்போம். அதே மாதிரி எம்ஐ மேட்ச்லேயும் சூரியகுமார் யாதவ் ஃப்ளாப் ஆகிறதுக்கு சான்ஸ் அதிகம்னு சொல்லியிருந்தேன். ஃப்ளாப் ஆனார். கிஷனோட ஆவரேஜ் அதிகமாக இருந்துச்சு. நல்லா ஹிட் பண்ணுவார்னு ஹிட் பண்ணார். ஸோ 100% வந்து எப்போயுமே நான் சொல்கிறதுன்னு கிடையாது. யார் சொல்கிறதுமே நடக்காது. நீங்களே போய் செக் பண்ணி பாருங்கள். ஒரு 50%, 40% தான் நடக்கும். இது எல்லாமே லக்கு தான். அதை வந்து கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க. டோட்டல் மேட்சஸ் 132 மேட்ச் நடந்திருக்கு. அங்கே 70 மேட்ச் ஃபஸ்ட் பேட்ஸ்மேன் டீமும் 60 மேட்ச் வந்து செகண்ட் பேட் டீமும் ஆவரேஜாக 159 ரன் வந்து எதிர்பார்க்கலாம். ஓரளவுக்கு நல்ல பேட்டிங் கிட்ட தான். போக போக ஸ்பின்னுக்கு அசிஸ்ட் கிடைக்கக்கூடிய ஒரு கிரவுண்டு தான். பட் இனிஷியல்லே ஒரு சில மேட்சஸ்லேயே ஸ்பின்னுக்கு ஃபுல் ஹெல்ப் கிடைக்காது. அப்படி தான் சேப்பாக் ஸ்டேடியமை செட் பண்ணுறாங்க. முன்னாடி சேப்பாக்னாலே ஸ்பின்னுன்னு சொன்னாங்க. பட் இப்போ அப்படி இல்லை. கொஞ்சம் ஸ்விங் இருக்கும். பட் பேட்டர்ஸ்க்கு நல்ல ஹெல்ப் கிடைக்கும். அதேமாதிரி நிறைய டைம் சொல்லிட்டேன். குபேரா ஃபேண்டசி ஆப்பில் GST ஃப்ரீ ஆஃபர் கொடுத்துருக்காங்க. பயன்படுத்திக்கோங்க. ஒரு பிளேயரை செலக்ட் பண்ணி ப்ளே பண்ணுறதுல பெஸ்ட் ஆப்பு குபேரா ஃபேண்டசி தான். நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்தாலே போதும். லாஜிக்கலாக யோசிச்சிங்கனாலே தெரியும். ஆப்போசிட்டை நீங்கள் பார்த்துட்டு கூட ஜாயின் பண்ணிக்கலாம். இன்ஸ்டால் பண்ணாதவங்க உடனே இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. 2K ஃபேண்டசின்னு ரெஃபர் கூட பயன்படுத்திக்கோங்க. ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஆப். வேறு லெவலில் நீங்கள் ஃபேண்டசியை ப்ளே பண்ணலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம பிளேயிங் லோன் பார்ப்போம். இதில் மாற்றங்கள் நிறையா இருக்கும். இல்லை இல்லாமையும் போகும். ஏன்னா இப்போ எல்லா மேட்ச்லேயுமே வந்து நிறைய பிளேயிங் லோன் வந்து மாற்றுறாங்க. அதை வந்து கொஞ்சம் பார்த்துக்கோங்க. ஜஸ்ட்டு நான் பழைய பிளேயிங் லோனை தான் ஷோ பண்ணுறேன். இதில் மாற்றங்கள் பார்த்தா
இந்த இடத்துல மோயின் அலி ஆடுறதுக்கு சான்ஸ் இருக்கும் முஸ்தபிசர் ரஹ்மானுக்கு பதிலாக. தீக்ஷனா இல்லை பத்திரனா ஆடலாம். மற்றபடி தேஷ்பாண்டேலாம் ஆடுவாங்க. ரிஸ்விக்கு பதிலாக வேறு ஏதாவது ஒரு பவுலரோ வேறு ஏதாவது ஒரு பேட்டரை கூட வந்து ட்ரை பண்ணலாம். இல்லை அவரே மறுபடியும் சேப்பாக் கிரவுண்டில் ஆடுறதுக்கு சான்ஸ் இருக்கும். மற்றபடி இதே 11 தான் இருக்கிறதுக்கு சான்ஸ் அதிகம். சச்சின் ரவீந்திரா 2 மேட்ச் ஃப்ளாப்பு. கண்டிப்பாக இந்த மேட்ச்சில் சைன் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். என்னதான் மிச்சல் ஸ்டார்க் இனிஷியல் ஸ்பெல் பவுல் பண்ணாலும், வைபவ் வராராவோ இல்லை ஹர்ஷித் ராணா பவுல் பண்ணாலும் நல்ல பேஸில் ஓரளவுக்கு அட்டாக் பண்ணக்கூடிய பவுலர்ஸ் போடுறப்ப அடிச்சிருவார் சச்சின் ரவீந்திரா. ஓவர்ஸ் போடுறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கலாம், தேவைப்பட்டால் யூஸ் பண்ணுவாங்க. டேரல் மிச்சல் மினிமம் பாயிண்ட்ஸ் தான் எடுக்கிறாரு. பெரிய அளவில் அவரோட ஸ்டாண்டர்ட்ஸ்க்கு ஐபிஎல்லில் ஆட முடியல, அதுதான் உண்மை. சிவம் டூபே வந்தோடனே ஸ்பின்னர்ஸை தாக்குன்னு தாக்குறாரு. ஸோ கேகேஆர் ஆல்ரெடி ஸ்பின் டீமு, எந்த மாதிரி அடிக்க போகிறான்றதையும் நம்ம வந்து இன்ட்ரெஸ்டிங்காக பார்க்க வேண்டியது இருக்கும். கண்டிப்பாக கிளிக் ஆச்சுன்னா பெரிய ரன்ன்றதை போயிடுவார். கேகேஆரோட பிளேயிங் நோட் பார்க்கலாம். நித்தீஷ் ராணா இன்னும் அவ்வளோதான் முடிஞ்சிச்சு. அவர் ஆடுறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கம்மி தான். பட் இந்த சீசன் ஆரம்பிக்கிறப்ப என்ன சொன்னார்னா, இந்த சீசனில் நான் ஒரு 700 ரன்னோ 600 ரன் அடிக்க போகிறேன்னு சொன்னார். பட் அவருக்கான வாய்ப்பு ரொம்ப குறைவு தான். ஒரு யங்ஸ்டரை கொண்டு வந்துட்டாங்க. அந்த யங்ஸ்டர் வந்தாருனாலே முன்னாடி வந்துடுறாரு. ஏர்லியே அவங்க 2 பேரில் யாராவது அவுட் ஆனால் மட்டும்தான், நரேனும் பிளிப்சால்ட் அவுட் ஆனால் மட்டுமே ஸ்ரேயாஸ் ஐயர் பேட்டிங் வராரு. அப்படி இல்லாட்டி அவருமே டிலேவாக தான் வராரு. டிலேவாக வர ஸ்ரேயாஸ் ஐயர் ஃப்ளாப் ஆகிறதுக்கான சான்ஸ் தான் அதிகம். அவ்வளோ சீக்கிரம் அவருக்கு ஹிட் பண்ண முடியாது, ஹிட் பண்ணவும் மாட்டார். ஸோ அப்போ ஹிட்டர்ஸ் தான் அடுத்தடுத்து வருவாங்க. இனிஷியல் விக்கெட்ஸ் போன்ற கான்செப்டில் டீம் போட்டால் மட்டும் ஸ்ரேயாஸ் ஐயரை கேப்டன்சி நம்ம கொடுங்க. இல்லை டாப்லேயே நிறைய ரன்ஸ் போகும் அப்படின்னா டேரெக்டாக நீங்கள் கொடுத்துக்கலாம். பட் சேம் அதே மாதிரி பிளிப்சால்ட்டும் நரேனுலாம் சிஎஸ்கே எதிராலாம் ஆட முடியாது, ஒரு 100 ரன் பார்ட்னர்ஷிப்லாம். அப்போ ஸ்ரேயாஸ் ஐயர் பேட்டிங் வந்து தான் ஆகணும். நமக்கு சிஎஸ்கேல உண்மையை சொல்லி தான் ஆகணும். பெரிய அளவில் பவுன்ஸ் போடக்கூடிய பவுலர்ஸ் கிடையாது, ஷார்ட் பால். ஸோ யாக்கர்ஸ் வீசுவாங்க, பத்திரனா கட்டர்ஸ் போடுவாங்க, ஸ்விங் பண்ணுவாங்களே தவிர்த்து நல்ல பேஸில் பவுன்ஸ் போடக்கூடிய பவுலர் இல்லை. அதனால ஸ்ரேயாஸ் ஐயருக்கு ஒரு அட்வான்டேஜ் இருக்கலாம். அதை யூஸ் பண்ணி ஸ்ரேயாஸ் ஐயர் ஓரளவுக்கு ஆடுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கும். மற்றபடி இங்கே பிளேயிங் லெவனில் பார்த்தோம்னா மாற்றங்கள். இவர் இன்ஜுரின்னு சொல்கிறாங்க, மேபி உள்ளே வந்தாலும் வரலாம். இம்பேக்டில் வைபவ் அரோரா இல்லாட்டி ஸ்ரேயா சர்மா 2 பேர்த்தில் யாராவது ஆடுவாங்க. இந்த இடத்துல அந்த யங்ஸ்டரு, ஸோ நேம் எனக்கு தெரியல, இல்லை பிளேயிங் லெவனில் சொல்கிறப்ப சொல்கிறேன், மறந்துட்டேன். ஸோ இந்த இடத்துல அந்த யங்ஸ்டர் வந்து ஆடுறதுக்கான சான்ஸ் வந்து இருக்கலாம். மீதி பேலன்ஸ் வந்து சேம் லெவனாக தான் இருக்கும். வருண் சக்கரவர்த்தி செகண்ட் பவுல் பண்ணுறப்ப எந்த கிரவுண்டாக இருந்தாலும் இம்பார்ட்டண்டான ஒரு பிக்கு தான். ரமன்தீப் சிங்குன்னு ஒரு பிளேயர் இருப்பார். அவரை ஒரு இம்பாக்ட் பிளேயர் மாதிரி தான் யூஸ் பண்ணாங்க. பட் இப்போ அவருக்கே பேட்டிங் கிடைக்க மாட்டேங்குது. ஜஸ்ட் ஒரு பிளேயராக மட்டும்தான் அவர் ஆடிட்டுருக்கார். பிளேயர் ஸ்டாட்ஸ் வந்து பார்ப்போம். இதில் பார்க்குறப்போ உங்களுக்கு ஃபுல் டீட்டெயில்ஸுமே வந்து கிடச்சிரும். மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா நிறையா மேட்சஸில் இந்த ஸ்டாட்ஸுன்றது ஒர்க் ஆகிருக்கு. அதை வந்து கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டு நோட் பண்ணி வைங்க, யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தெளிவாக இருக்க மாதிரி தான் வந்து இப்போ ஷோவும் பண்ணுறேன். ருத்ராஜ் கேக்வாடு ஹெட்டில் 7 மேட்ச்சில் 37 ரன் ஆவரேஜ் இருக்கார். வெனியூவில் 32 ரன் ஆவரேஜ். ஸோ ருத்ராஜ் கேக்வாட் இனிஷியலாக ஸ்டார்ட் பண்ணுறப்போ, இப்போ எப்படி சஞ்சீவ் சாம்சன் இனிஷியலாக ஐபிஎல் ஸ்டார்ட் பண்ணுறப்போ ஃபஸ்ட்டு மேட்ச் நல்லா ஆடி அதுக்கப்புறம் போக டவுன் ஆகிறாரோ, ருத்ராஜ் கேக்வாட் ஃபஸ்ட்டு ஒரு 2-3 மேட்ச் ஃப்ளாப் ஆகி அதுக்கப்புறம் நல்ல ஒரு பீக்கில் போகக்கூடிய ஒரு பிளேயர் தான். சப்போஸ் கிளிக் ஆச்சு இந்த மிச்சல் ஸ்டார்கிட்டேருந்து தப்பிச்சிட்டார் அப்படின்னா ஒரு நல்ல ரன் போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. சச்சின் ரவீந்திரா 2 மேட்ச் ஃப்ளாப்பு. கண்டிப்பாக சேசிங்லாம் வந்தால் அதிரடியாக டக்குன்னு ஸ்கோர் பண்ணி முடிக்கிறதுக்கு தான் பார்ப்பார். ஒரு டீசென்ட் கேப்டனாக இந்த மேட்ச்சில் இருப்பார். ரஹானே, இவங்க 2 பேரும் யார்லேயும் அவுட் ஆகிறாங்க அப்படின்னா கேம் எடுத்துகிட்டு போகலாம். ஹெட்விட்டில் 26, வென்யூவில் 16 ரன் தான் ஆவரேஜ். ஸோ சேசிங்கில் கண்டிப்பாக ரஹானே ஒரு இம்பார்ட்டன்ட் பிக்கு. ஃபஸ்ட்டு பேட்டிங்கில் அந்தளவுக்கு ரன் ரேட்டில் அவரால் ஆட முடியாது. டேரல் மிச்சல் 2 மேட்ச்சில் வென்யூவில் 46 ரன்னும் ஹெட்விட் ஆடல. மோயின் அலி ஹெட்விட்டில் 40 ரன்னு ஒரே ஒரு விக்கெட் தான் எடுத்திருக்காரு. வென்யூலேயும் 6 விக்கெட் எடுத்திருக்காரு. பட் ஆனால் நம்ம பார்க்க வேண்டியது நிறைய லெஃப்ட் ஹேண்டர்ஸ் அடுத்தடுத்து வருவாங்க. மோயின் அலி ஆடினா ஒரு சூப்பர் பிக்கு. பேட்டிங்குமே திடீர்னு வந்து ஒரு சச்சின் ரவீந்திரா ருத்ராஜ் கேக்வாட் அவுட் ஆகிறாங்க, ரன் ரேட் தேவைப்படுதுன்னா மோயின் அலி 1 டவுன் வந்தாலும் வந்தது தான். தேஷ்பாண்டே ஹெட்விட்டில் 2 விக்கெட்டும் வென்யூவில் 12 விக்கெட்டும். தீக்ஷனா வென்யூவில் 3 விக்கெட்டு தான். ஸோ 10 ரன் ஆடுறதுக்கான சான்ஸ் வந்து இருக்கும். ஏன்னா தீக்ஷனா எப்போயுமே சேப்பாக்கில் விக்கெட்டே எடுத்து கிடையாது, டைட்டாக பவுல் பண்ணுவார். அப்படியே எடுத்தாலும் ஒரு விக்கெட் மேக்ஸிமம் எடுக்கிறதுக்கு சான்ஸ் அதிகம். எப்படி இந்த கலீல் அகமது எல்லா மேட்ச்லேயும் ஒரு விக்கெட் எடுக்கிறாரோ அந்த மாதிரி தீக்ஷனா ஒரு விக்கெட் வந்து எடுக்கலாம். ட்ராக்கு பெரிய அளவில் ஸ்பின்னுக்கு சப்போர்ட் பண்ணாது. ஓரளவுக்கு சப்போர்ட் இருக்கும், பெரிய அளவில் ஸ்பின்னுக்கு சப்போர்ட் இருக்காது. பிளிப்சால்ட்டு தொடர்ச்சியாக நல்லா ஸ்கோர் பண்ணியிருக்காரு. பட் சிஎஸ்கே கிரவுண்டில் ஃப்ளாப்பு தான். 2 மேட்ச்சில் 20 ஹெட்விட்டில் வென்யூலையும் 17 ரன் தான். நீங்கள் தேவைப்பட்டால் இந்த இடத்துல எம்எஸ் தோனியை பிக் பண்ணிக்கோங்க. லோ பர்சன்டேஜ் பிக்காக இருப்பார். ஒரு 2-3 கேட்ச்சு டக்குன்னு வந்து ஒரு 10 பாலுக்கு 40 ரன் அடிச்சிட்டா கிராண்ட் லீக்கில் நீங்கள் டாப்பில் போகலாம். நரேன் ஹெட்விட்டில் 22, வென்யூவில் 7 விக்கெட்டு. நிறையா பேர் நரேனை இப்போ கேப்டன்ஷிப்னா கொடுக்க போகிறாங்க.
பட் ஃபஸ்ட்டு பாலே தீபக் சேகருக்கு அவுட் ஆனாலும் அவுட் ஆனது தான், கிளிக் ஆனாலும் தான். ஸோ அவுட் ஆகிறதுக்கு சான்ஸ் ரொம்ப அதிகம். அப்போ பவுலிங்கில் ஒரு விக்கெட் தான் எடுப்பார், அதுக்கு மேலே விக்கெட் எடுக்க முடியாது. ஸோ அதனால் அந்த வைஸ் கேப்டனாக நிறையா பேர் நிறைய ட்ரை பண்ண போகிறாங்க. மாற்றுறதுக்கான சான்ஸ் ரொம்ப அதிகமாக இருக்கும். ரசல் சேஃபஸ்ட் ஆப்ஷனு, நல்ல ஃபார்மில் இருக்கார். 38 ரன் ஆவரேஜ், 41 ரன் ஆவரேஜ் வெளியிலையும் ரீசன்ட் ஃபார்மே வந்து வேறு லெவல் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுறாரு. சிஎஸ்கேக்கு எதிராகவும் நல்லாவே வந்து பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காரு. வெங்கடேஷ் ஐயர் ஹெட்வேர்டில் 22 ரன் ஆவரேஜ், ஸோ வென்யூவில் 9 ரன் தான். சப்போஸ் நரேன் அவுட் ஆவார்ன்ற கான்செப்டில் நீங்கள் டீமை போட்டால் வெங்கடேஷ் ஐயரை ட்ரை பண்ணுங்கள். மிச்சல் ஸ்டார்க் வென்யூவில் ஒரு மேட்ச்சில் 1 விக்கெட், ஸோ 3 விக்கெட் எடுத்திருக்கான்னு நினைக்கிறேன், நான் இங்கே தப்பாக கொடுத்துருக்கேன். ஸோ வென்யூவில் மிச்சல் ஸ்டார்க் வந்து ஒரே மேட்ச் ஆடி 3 விக்கெட் எடுத்தார். வருண் சக்கரவர்த்தி ஹெட்வேர்டில் 9 விக்கெட்டும் வென்யூவில் 5 விக்கெட்டும், மினிமம் 1 விக்கெட் எடுக்கான சான்ஸ் இருக்கும். ஏன்னா நிறைய லெஃப்ட் ஹேண்டர்ஸ் அடுத்தடுத்து வரப்போ ஒன்று நரேன் அப்படி இல்லாட்டி வருண் சக்கரவர்த்தி யாருக்காச்சும் வந்து விக்கெட் கொடுக்க சான்ஸ்ன்றது இருக்கும். ஸோ சிஎஸ்கே நரேனை ஏர்லி அவுட் ஆக்கிட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக ஜெயிக்கிறதுக்கான சான்ஸ் இருக்கும். அதுக்கான எல்லா ஐடியாவுமே பண்ணியிருப்பாங்க. ஏன்னா 2 மேட்ச் தோற்றுட்டு ஹோமில் வந்து ஆடுறப்போ சிஎஸ்கே ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாகவே இருக்கும். இப்போது நம்ம பிளேயிங் 11 ஃபுல் ஸ்டாட்ஸ் அண்ட் லைஸ் வந்து பார்த்தாச்சு. இப்போ நம்ம என்னோடய ஐடியாஸை வந்து ஷேர் பண்ணிக்கிறேன், யார் எப்போ ட்ரை பண்ணலான்னு. இது 100% ஒர்க் ஆகும்னு கிடையாது. ஸோ நான் சொல்கிறேன்னு இல்லை, யார் சொன்னால் ஒர்க் ஆகாது, எல்லாமே வந்து ஒரு ஹோப்பு தான். ஓரளவுக்கு வந்து ஒர்க் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இப்போ 10 ரன்னா ஃபஸ்ட் ஆர் செகண்ட் ரொம்ப முக்கியமான ஒரு பிக்கு. ஆடுவார், தீக்ஷனாவை பெஞ்சில் வைப்பாங்க. ஏன்னா மோயின் அலி இருக்கப்போ தேவையில்லை, அந்த கான்செப்டை தான் பயன்படுத்துவாங்க. முகேஷ் சௌத்ரியே தேவைப்பட்டால் இம்பேக்ட் சப்பா வந்து கொண்டு வரலாம். இதுதான் வந்து இவங்களோட ஐடியாவாக இருக்கும். இல்லை முஸ்தபிசூர் ரஹ்மான் வந்துட்டால் பழைய டீமே வந்து கொண்டு வந்துடுவாங்க, அதை ஆன் டைமில் பார்த்துக்கோங்க. ரச்சின் ரவீந்திரா கிளிக் ஆகிறதுக்கான சான்ஸ் நல்லாவே இருக்குது இந்த மேட்ச்சில். அதுவும் செகண்ட் பேட் பண்ணால் அதிரடியாக வந்து ஃபினிஷ் பண்ணுறதுக்கு ஒரு 40-50 ரன் குயிக்காக அடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். ருத்ராஜ் கேக்வாடு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கொஞ்சமாக வந்து நல்ல இன்னிங்ஸ் வந்து பில்ட் பண்ணி ஆடுவார். ஸோ லாஸ்ட் மேட்ச் ஸ்டார்ட் பண்ணாலும் அவரால் முடியல. ஸோ நீங்கள் பவர் பிளேயில் ஒரு டீம் பவர் பிளே காம்பினேஷன் கேப்டன்ஸ்க்கு போட்டால் இவங்க 2 பேர்த்துக்கு கூட போடுங்க. பட் இங்கே நரேன் பிளிப்சால்ட்டுன்னு தான் நான் வேறு மேட்சஸ் சொல்லியிருப்பேன். பட் இந்த மேட்ச்சில் நான் அதை சொல்ல மாட்டேன். கண்டிப்பாக டைட்டாக சிஎஸ்கே எடுத்துகிட்டு போவாங்க. அதனால் இவங்க 2 பேரும் ஏர்லியாக அப்படி ரொம்ப அதிரடியாலாம் ஆடிட முடியாது, கஷ்டப்படுவாங்க. இப்போ ஷ்ரேயாஸ் ஐயர்கிட்ட கேம் நிற்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகம். சேசிங் வரப்போ ரிங்கு சிங்க்கு வரலாம். ஸோ ரகுவான்சி ஒரு மேட்ச் ஆடினார், பட் எல்லா மேட்சும் கன்சிஸ்டண்ட்டாக ஆட முடியுமான்றது ஒரு கொஸ்டின் மார்க் இருக்குது. அதையும் வந்து நோட் பண்ணிக்கோங்க. ஸோ இங்கே லெஃப்ட் ஹேண்டர்ஸ் நம்ம பார்த்தோம்னா நரேன், அடுத்ததாக வெங்கடேஷ் ஐயர், ரிங்கு சிங்கு, ஸோ எல்லாருமே வந்து டாப்பில் லெஃப்ட் ஹேண்டர்ஸாக வருவாங்க. அடுத்தடுத்து மோயின் அலி டைட்டாக பவுல் பண்ணுவார், கண்டிப்பாக ஒரு விக்கெட் எடுக்கலாம். மோயின் அலிக்கு பேட்டிங் இந்த மேட்ச் சான்ஸ் கிடைக்கலாம், அதில் ஒரு 20 ரன் ஸ்கோர் பண்ணால் கூட ஒரு பெஸ்ட்டான ஒரு பிக்கு. ரசல் ஆல்ரெடி ஒரு சேஃப் பிக்கு தான், நரேனும் ஒரு சேஃப் பிக்கு தான். டபுள் ஆப்ஷன்ஸு இங்கேயும் டபுள் ஆப்ஷன்ஸில் டேரல் மிச்சல் தேவைப்பட்டால் யூஸ் பண்ணுவாங்க. ஜடேஜாவையும் பேட்டிங்கில் டாப்லேயும் அனுப்புகிறாங்க. பட் ஆனால் ஜடேஜா பிரச்சனை என்னென்னா இங்கே பெரிய லெவலில் விக்கெட்ஸ் எடுக்கலை. மேபி செகண்ட் பால் பண்ணால் எடுக்கலாம், ஃபஸ்ட் பால் பண்ணால் விக்கெட் எடுக்காமல் போகலாம். பட் இங்கே உங்களுக்கு லெஃப்ட் ஹேண்டர்ஸ் வரதுனால ஜடேஜாவுக்கு ஓவர்ஸை தள்ளுவாங்க. ஸோ மிடில் தள்ளி அதுக்கப்புறம் தான் ஓவர்ஸை வந்து கொண்டு போவாங்க. ரிங்கு சிங் வேறு ஒரு லெஃப்ட் ஹேண்டர் வேறு இருக்கார், அவரெலாம் ஜடேஜா வீசுகிறப்போ ஈஸியாக பேட்டை விட்டுருவார், அதையும் வந்து யோசிப்பாங்க. ஸோ ஓவரால் பார்க்குறப்போ ஜடேஜா ஓரளவுக்கு மினிமம் பாயிண்ட்ஸ் வாங்கலாம். மேபி செகண்ட் பால் பண்ணால் ஒரு விக்கெட் எடுக்க ஒரு 2-3 விக்கெட் எடுக்க சான்ஸ்ன்றது இருக்கும். ஸோ அப்போது கண்டிப்பாக மோயின் அலி ஃபஸ்ட் ஆர் செகண்ட் இம்பார்ட்டன்ட் பிக்கு, ரச்சின் ரவீந்திரா செகண்ட் இம்பார்ட்டன்ட் பிக், ரஹானேயும் செகண்ட் இம்பார்ட்டன்ட் பிக். அதுக்கு ஏர்லியாக ஏதாவது ஒரு விக்கெட்ஸ் போச்சுன்னா இம்பார்ட்டன்ட். அதே மாதிரி ஸ்பின் பேஸில் இருக்க எல்லா டீம்ஸ்க்கு எதிராகவும் நல்லா ஆடுற ஒரு பிளேயர் சிவம் டூபே, அவரை டாப்பில் ப்ரொமோட் பண்ணலாம். ஜிஎலுக்கு ஒரு கேப்டனா நீங்கள் கண்டிப்பாக சிவம் டூபேவை ட்ரை பண்ணலாம், ரச்சின் ரவீந்திராவையும் ட்ரை பண்ணலாம். அப்போ சேஃபஸ்ட் ஆப்ஷன் என்னென்னா மோயின் அலி ஒரு சேஃபஸ்ட் ஆப்ஷனாக இருப்பார், டாப்பில் பேட்டிங் வந்து பவுலிங் போட்டால். அப்படி இல்லாட்டி 10 ரனாவை ஃபஸ்ட்டு பவுல் பண்ணுறப்போ நீங்கள் ட்ரை பண்ணிக்கலாம், டெத்தில் பவுல் பண்ணி விக்கெட் எடுக்கலாம். ஸோ தீபக் சேகர், பிளிப்சால்ட்டு, நரேன் அந்த ஸ்விங்குக்கு மாற்றுறதுக்கான சான்ஸ் வந்து இருக்கும். பிளிப்சால்ட்டோ இல்லாட்டி நரேனோ தீபக் சேகருக்கு எதிராக அதை நோட் பண்ணியே உங்கள் டீமில் செட் பண்ணுங்கள். ஏன்னா கண்டிப்பாக உறுதியாக சொல்ல முடியும் நரேன் வந்து இந்த மேட்ச்சுக்கு ஹிட்டிங் கொடுப்பாருன்றது மிகப்பெரிய ஒரு டவுட்டாக தான் இருக்கும். அதேமாதிரி வெங்கடேஷ் ஐயருமே வந்து போராக தான் ஆடி இருக்கார். மேபி ரிங்கு சிங், ஷ்ரேயாஸ் ஐயர்னு மிடில் கொண்டு போய் ரசல் வந்து எடுத்துகிட்டு போகலாம் கேமை, அதான் வந்து கான்செப்டாக இருக்கும். இது ரமன்தீப் சிங்கு, ரிங்கு சிங் கிடையாது, மேலே இருக்க தான் ரிங்கு சிங்கு. ஹர்ஷித் ராணா, அடுத்து வைபவ் அப்படி இல்லாட்டி சுயாஸ் ஏதாவது மாறி வந்து ஆட வைக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கும். இங்கே டெத் பவுலிங் பார்த்தோம்னா மிச்சல் ஸ்டார்க் இனிஷியல் ப்ளஸ் டெத்து, ரசல் தான் வந்து டெத்தில் பவுல் பண்ணுவார், அதை வந்து சொல்லிடுறேன். இங்கே இனிஷியல் ஸ்பெல்லில் உங்களுக்கு தீபக் சேகர், டெத் பவுலிங் பார்த்தோம்னா தேஷ்பாண்டேவும் 10 ரனாவும் தான் வந்து டெத்தில் பவுல் பண்ணுறதுக்கு சான்ஸ்ன்றது ரொம்ப அதிகம். ஸோ லெஃப்ட் ஹேண்டர் விசஸ் ஆஃப் ஸ்பின் சொல்லிட்டேன். அதே மாதிரி இங்கே லெஃப்ட் ஹேண்டர்ஸ் விசஸ் ஆஃப் ஸ்பின்னு வருண் சக்கரவர்த்தி,
செகண்ட் பவுல் பண்ணால் வருண் சக்கரவர்த்தியை ட்ரை பண்ணிக்கோங்க. ஒரு ஹை ஸ்கோராக கேகேஆர் அடிச்சிருவாங்கன்ற காம்பினேஷனில் நீங்கள் டீம் போட்டால் ட்ரை பண்ணலாம். ஸோ டீம் செட் பண்ணுறவங்க ஃபஸ்ட்டு டீம் ருத்ராஜ் கேக்வாட் ரச்சின் ரவீந்திரான்னு ஒரு காம்பினேஷனில் செட் பண்ணி பாருங்கள். இப்போ இவங்க பவுலர்ஸ் ஃபுல்லாக எடுத்துக்கோங்க. ஈஸியாக சிஎஸ்கே மேட்சை முடிப்பாங்கன்ற கான்செப்டில். இன்னொரு டீமில் பார்த்தீங்கன்னா மிடில் ஆர்டர் டீமு. ஸோ கேகேஆரோட மிடில் ஆர்டர் டீம் ஒன்று செட் பண்ணுங்கள். ஏன்னா இவங்க ஃப்ளாப் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கும். இன்னொரு டீம் சிஎஸ்கேயில் ஏர்லியாக ஓரளவுக்கு அடிச்சிருவாங்க. அதுக்கப்புறம் இந்த ஸ்பின் ஆடக்கூடிய பிளேயர்ஸ் டேரல் மிச்சல், சிவம் டூபேன்னு ஒரு காம்பினேஷனில் கேப்டன்ஸ் கேப்டன் கொடுக்கலாம். பட் பவுலர்ஸை நம்பி போகிறத விட பேட்டர்ஸ் பவர் பிளே, இங்கே மிடில் ஆர்டர் செகண்டு, தேர்டு இங்கே ஒரு மிடில் ஆர்டர்னு நம்ம வந்து போகலாம். கேகேஆரோட டாப் ஆர்டரை அந்தளவுக்கு நம்பி இந்த மேட்ச்சில் நம்ம இறங்க முடியாது. ஸோ டபுள் ஆப்ஷன், சேஃப் ஆப்ஷன் போய்க்கலாம். அடுத்து இங்கே இவங்களை நம்பி போகலாம். பவுலர்ஸை ஜஸ்ட் எடுத்துட்டோம்னா ஒரு 2 விக்கெட்டு 1 விக்கெட்டுன்ற மாதிரி இவங்க எடுக்கலாம். மற்றபடி ஹர்ஷித் ராணா ஆடினா 1 விக்கெட் எடுக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கும். வருண் சக்கரவர்த்தி செகண்ட் பவுலிங்கில் 1 விக்கெட் எடுக்க சான்ஸ் இருக்கும். மிச்சல் ஸ்டார்க் ரிதமுக்கு வந்திருக்காரு, ஒரு 2 விக்கெட் மினிமம் வந்து எடுக்கலாம். ரசல் டபுள் ஆப்ஷன் நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ் பண்ணலாம். டாப்பில் விக்கெட் போனால் ஸ்ரேயாஸ் ஐயரோட கேமாக இருக்கும், எடுத்துகிட்டு போவார் கேமை. அதேமாதிரி இங்கே டேரல் மிச்சல், சிவம் டூபே இந்த ஸ்பின் அட்டாக்கை வந்து ஹேண்டில் பண்ணி எடுத்துகிட்டு போவாங்க. அதான் கேம். ரிஸ்க் எடுக்கிறவங்க பிலிப் சால்ட்டுக்கு பதிலாக அந்த இடத்துல தோனியை பிக் பண்ணிக்கோங்க. இதுதான் வந்து கரெக்டான ஒரு கான்செப்டாக இருக்கும். தேஷ்பாண்டே ஒரு ரிஸ்கியான ஆப்ஷன்ஸில் ட்ரை பண்ணுறவங்க ட்ரை பண்ணுங்கள். எப்படின்னா இதுக்கு முன்னாடி மேட்ச்சில் ஒரு டாப் பிளேயருக்கு பதிலாக ஒரு லோயஸ்ட் பிக்கு ஒரு பவுலர் எடுக்கணும்னா உமேஷ் யாதவ் எடுங்கன்ற மாதிரி சொல்லியிருப்பேன். அந்த கான்செப்ட்டில் நீங்கள் ஒரு 10 ரன் ட்ராப் பண்ணால் அந்த இடத்துல தேஷ்பாண்டே எடுத்துக்கோங்க. இந்த சைடில் மிச்சல் ஸ்டார்க்கை வந்து நீங்கள் ட்ராப் பண்ணிங்கன்னா ஒரு வைபவ் வராரோவோ இல்லை லோயஸ்ட் பர்சன்டேஜ் ஆவார் ஹர்ஷித் ராணா. ஸோ அவரை வந்து நீங்கள் ட்ரை பண்ணிக்கலாம். அந்த கான்செப்டில் டீம்ன்றதை மேக் பண்ணிக்கோங்க. இப்போது நம்ம டீம்ன்றதை பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது வந்து சேஃபஸ்ட் டீம் இருக்கிறதுலே லாஜிக்கலான ஒரு டீம். மோயின் அலி ஆட வைப்பாங்களான்றதும் தெரியல, பார்ப்போம். மிச்சல் ஸ்டார்க், தீபக் சஹர், மற்றபடி இங்கே இருக்க எல்லா பேட்டர்ஸு. ஸோ இவங்க 2 பேர் நல்லா ஆடுவாங்க. அடுத்து அதிரடியாக வந்து டேரல் மிச்சலும் சிவம் டூபே எடுத்துகிட்டு போவான்ற கான்செப்டில். பட் சேஃபஸ்ட் கேப்டன்ஸ் கேப்டன் இங்கே இருக்கிறதுலே லோயஸ்ட் பர்சன்டேஜ் பிக்கு. டாப் ஆர்டர் காலி ஆவாங்க கேகேஆருக்கு. மிடில் ஆர்டரில் இருக்கக்கூடிய இந்த 3 பேர் நல்லா ஆடுவாங்க. கேகேஆர் பவுலிங் வந்து கண்ட்ரோல் பண்ணுவாங்கன்ற காம்பினேஷனில் கொடுத்துருக்கேன். தீபக் சஹர் அந்த இனிஷியலில் இருக்கக்கூடிய டாப் ஆர்டர் பேட்டர்ஸை காலி பண்ணுவார்ன்ற கான்செப்டில் டீம் எடுத்திருக்கேன். ஸோ கொஞ்சம் யோசிச்சு இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக கொண்டு போனால் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி ஃபேப்டோன் ஆப்பை கண்டிப்பாக இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட்டு கேட்குற கொஸ்டின், அன்றைக்கி மேட்ச் உறுதியாக இருந்தால் கூட நீங்கள் ப்ளே பண்ணுங்கள், உறுதியாக இல்லாட்டி கூட நீங்கள் ப்ளே பண்ணாமையும் இருக்கலாம். வீடியோ இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி டெலகிராம் ஜாயின் பண்ணிங்க. டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது. ஸோ 100% யாருனாலையுமே சொல்ல முடியாது, என்னாலையும் சொல்ல முடியாது. ஓரளவுக்கு சொல்லியிருக்கேன். நீங்கள் உங்களோட ஐடியாஸை யூஸ் பண்ணிக்கோங்க.